எஸ். ஹலோ, என்னடா ஆச்சு? சூப்பர் பேட்டிங் ஃபார் ஏபிடி அண்ட் கோலி. இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிப்போம் பாருங்க. டேய் புறம்போக்கு, நான் என்னோட வட்டி பணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இந்த வாரமே கொடுத்துருவாண்ண. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இது வரைக்கும் நீ பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததே கிடையாது. எந்த வாரத்துல தான்டா நீ கொடுப்ப? ஐ மீன், ஏய், நான் வர வரைக்கும் தான் உனக்கு டாக்கி போர்ஷன். நான் வந்ததுக்கு அப்புறமா ஒன்லி ஆக்ஷன். மரியாதையா செவ்வாய்க்கிழமைக்குள்ள என் பணத்தை கொடுத்துரு. வர வர இந்த ஆளோட டார்ச்சர் தாங்க முடியல. ஃபோன் பண்ணி சாவடிக்கிறான். நமக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்களோ இல்லை நமக்கு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியவங்களோ விலகி போயிட்டாங்கன்னா நம்ம மனசு அவங்களையே தான் காட்டும். யார் உண்மையை சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. எந்திரிப்பா ராஜா. ஐயோ, நீ தூங்கி எழுந்திரிச்சிட்டியா? நான் நிறைய தடவை கால் பண்ணியும் நீ ஃபோனை ரிசீவ் பண்ணவே இல்லையே. நீ என்னோட காலை அட்டன் பண்ணாமல் இருந்தீன்னா என்னோட பிரெயின் டேமேஜ் ஆகும் இல்லையா? 10 நெட்வொர்க் கவரேஜில் இருந்து உனக்கு ஃபோன் பண்ணியும் கூட நீ என்னோட ஃபோனை பிக் பண்ணவே இல்லை. எனக்கு மறுபடியும் ஒரு கால் கூட பண்ணவே இல்லை. அந்த மொபைல் கம்பெனிக்காரவங்களுக்கு லாஸ் ஆகும் இல்லையா? என்னோட மொபைல் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்கிட்ட அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கிட்டு உன் கையில சரியான மொபைல் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்றீன்னா அதை நான் நம்பணுமா? நான் கொடுத்த பணத்தை யாருக்காக நீ செலவு பண்ண சொல்லு. அண்ணா, உங்க பணத்தை நான் சீக்கிரமாவே கொடுத்துட்றேண்ணா. ஓ அப்படியா? கனவா? இந்த ஆளோட பணத்தை சீக்கிரமாவே கொடுக்கணும். நான் எந்த கெட்டப்ல வந்து என்ன கொல்லுவான்னு தெரியல. ஹலோ. நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா உன்னை நான் விட்டுருவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தேவைப்படுற பொருள் நீ கொண்டு வந்து கொடுத்ததுல இல்ல. என்ன? அதை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே நான் தான் ஏற்கனவே கொடுத்துட்டனே. எனக்கு அந்த பொண்ணு வச்சிருந்த எல்லா பொருளுமே வேணும். இங்க பாரு, நாளைக்கு ராத்திரி நான் சொல்ற இடத்துக்கு நான் சொல்ற டைமுக்கு அவளுடைய எல்லா பொருளையும் நீ எடுத்துக்கிட்டு வரணும். அப்படி இல்லைன்னா